இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1980 ரிலீஸ் ஆன ப்ளூ லகான் படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல செகண்ட் பாட்டும் தேர்ட் பாட்டும் போட்டாச்சு. மீதி இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தான். சரி, இதையும் பார்த்துட்டா மனசுக்குள்ள ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு சொல்லி முடிவு பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த பார்ட் அவங்க எடுக்கும்போது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹிட் அடிச்சு. அதனாலதான் செகண்ட் பாட்டும் தேர்ட் பாட்டும் கூட எடுத்திருக்காங்க. ரைட்டா நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். புதுசா வரவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பசிபிக் கடல்ல ஒரு பெரிய கப்பல் போய்கிட்டு, அந்த கப்பல்ல நிறைய பேர் பயணம் பண்ணியும் போய்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவனோட அப்பாவும் அங்கதான் இருக்கு. அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவ யாரு என்னங்கிறது தெரியல. அந்த பொண்ணு கூட இவன் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்க. அதுவும் ஆபத்தான முறையில அந்த கப்பலோட விளிம்புல இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் இந்த அப்பங்காரன் கூப்பிட்டு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குழந்தைகளையும் கண்டிக்கிறாரு. ஆனா இது இவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கப்பல்ல இருக்கிற ஒரு சமையல்காரையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிடுறாரு. சமையல்காரரோட ரூமை இந்த ரெண்டு பொடியங்களும் சேர்ந்து நோட்ட விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு இப்ப கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கனால திருட்டுத்தனமா இவரோட ரூமுக்குள்ள வந்து ஏதோ போட்டோக்கெல்லாம் எடுத்து அந்த பொடியும் பாத்துக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தா பூரா ஏதோ 18+ சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன். இதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சமையல்காரர் உள்ளுக்குள்ள வந்துடுறாரு. இந்த பொடியை கூப்பிட்டு 4 சாத்து சாத்தி உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சைரன் சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா கப்பல் நெருப்பு பிடிச்சிருச்சு. இதுக்கு மேல இங்க இருக்கிற சேஃப்டி இல்ல, எல்லாரும் சின்ன சின்ன படகு கொண்டு வந்திருப்பாங்க, அந்த படகுக்கு மாறிடுங்கிற மாதிரி அங்க இருக்கிற கேப்டன் சொல்றாரு. இந்த சமையல்காரரும் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு அவரு ஒரு சின்ன படகுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி அந்த கப்பல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனி படகுல தனித்தனியா போக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல மொத்தமாவே இந்த கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போயிட்டாங்க. தன்னோட மகனை காணமேன்னு சொல்லி இந்த அப்பங்காரன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடியல. இப்ப இவங்க வந்திருக்கிறது யாரு கூடன்னு பார்த்தா இந்த சமையல்காரர் கூட தான் இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க. ஒவ்வொரு டீமும் தனித்தனியா குரூப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தர் பார்த்து கூட முடியல. இவரும் ரொம்ப தூரத்துல கத்தி பாக்குறாரு. எவ்வளவு பெரிய கடலுக்குள்ள யாரை எங்கன்னு சொல்லி போய் தேடி கண்டுபிடிக்க இவங்க அந்த படகுல போய்கிட்டு இருக்கும்போது அந்த சமையல்காரரோட படகு கிட்ட ஒரு இரும்பு பொட்டியை அவர் பாக்குறாரு. அது மேந்துகிட்டு இருக்கு. இரும்பு பொட்டி தண்ணியில மிதக்குமாங்கிறது சந்தேகம் தான். பட் ஆனா இது மிதந்துகிட்டு இருக்கு. அதை இவர் எடுத்துக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா சில பல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. இவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதை எடுத்து வச்சுக்கிறாரு. ஆல்ரெடி இவங்க ரொம்ப நேரமா இந்த படகுலயே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு பசி வேற உயிர் போக அங்க உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டப்பால நூடுல்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு நைட்டு ஒரு பகல்னு சொல்லி இந்த படகுலயே இவங்க டிராவல் பண்ணி எங்கேயாவது போய் கரை சேர மாட்டோமாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க தூரத்துல ஒரு ஐலாண்ட பாக்குறாங்க, ஒரு தீவு. இதை பார்த்ததுமே இந்த சமையல்காரர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவங்க சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சுல. அந்த படகை அந்த திசையில திருப்பி அந்த தீவுக்கு இவங்க போய் சேர்றாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு இயற்கையாவும் அழகாவும் இருக்கு. முதல்ல வந்ததுமே மனுஷன் எதை தேடுறாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் குளிச்சே 4 நாளுக்கு மேல ஆச்சு. அங்க நீர்வீழ்ச்சி மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அங்க போய் இவங்க 3 பேரும் சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம அங்க கிடைக்கிற அந்த பழங்கள் காய்கறிகள்னு சொல்லி அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த பொடியை என்ன பண்றானா, அந்த அருவிக்கு மேல ஒரு மலை இருக்கும், அதுக்கு மேல அப்படியே நடந்து போறான். அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன மண்டை ஓடு இருக்கு. அதை எடுத்துட்டு இங்க வரான். இதை இங்க இருந்தா நீ தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி அதை இந்த சமையல்காரர் கையில வாங்கி இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கம் தூக்கி போட்டுரு. இப்போ வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா, ஒரு செடியை பாக்குறா. அதுல சிகப்பு கலர் பழங்கள்லாம் இருக்கு. அது ஏதோ சாப்பிடுற பொருள் நினைச்சிட்டு இவ எடுத்து அதை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததுமே பயந்து போன இவரு இந்த பொண்ணோட வாயை திறந்து அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பழத்துக்கு வீசிடுற. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானது, இனிமேல் என்ன கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்ல அவ அழுக ஆரம்பிக்கிறா. அவர் நல்லது சொல்றாரு கெட்ட சொல்றாருங்கிறத கூட அவளுக்கு புரிஞ்சுக்கூடிய வயசு இல்ல, சின்ன குழந்தை இல்ல, அவளுக்கு என்ன தெரிய போகுது. நைட் ஆயிடுச்சு. கரையோரமா ஒரு துணி மட்டும் விரிச்சு அதுவும் அதை மரத்துல கட்டி அங்கதான் இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. குளிர் வேற அடிக்கிறனால ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒண்ணு போட்டு இந்த ரெண்டு குழந்தைங்களையும் உட்கார வச்சு இந்த சமையல்காரர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன கேட்காம நீங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு இடத்துக்கும் தனியா போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு இப்ப நினைவா இருக்கிறது என்னன்னு பார்த்தா இவங்க கொண்டு வந்த அந்த ட்ரங்க் பொட்டியில சில போட்டோஸ் மட்டும் தான் இருக்கும். அதை இவங்க எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோ பாக்குறதுக்கு கூட நம்ம பைனாகுலர் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு பாருங்களேன். அந்த போட்டோ பிலிம் இந்த பேப்பரை சென்டர்ல வச்சு அதை கண்ணாடி வழியா கண்ணில் வச்சு பார்க்கும்போது அப்படியே கிளியரா எவ்வளவு அழகா தெரியும். அந்த கடல்லையே குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத இவர் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்ததா ஒரு பெரிய மீன் பிடிச்சு அதோட வயித்தை கிழிச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததுமே இந்த குட்டி பொண்ணு அழுகுறா. இப்படி கொடூரமா ஒரு மீனை கொன்னு இதைத்தான் சாப்பிட போறோமா, எவ்வளவு கொடுமை இல்ல அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி டென்ட் போடுறது, அதை எப்படி கட்டி நமக்கு தங்கறதுக்கு ஒரு குடிசை மாதிரி மாத்துறதுங்கிறதெல்லாம் இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த பொடியனுக்கு இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவனும் அதை அழகா கத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த கடல்ல விளையாடிக்கிட்டு இருக்க. இவருக்கு இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. இவ்வளவு சின்ன பசங்க கடல்ல எவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்களேன். உங்கள எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நமக்கெல்லாம் நீச்சல் தெரியாது, இன்னும் பழகவும் இல்லை. நைட் ஆயிடுச்சு. வெளியே ஏதோ வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்க இவர் எழுந்து போய் பாக்குறாரு. ஆனா வெளியே யாருமே இல்ல. இவங்க இருக்கக்கூடிய அந்த தீவிலே கொஞ்சம் தூரம் உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்குமான்னு சொல்லி இவர் பார்க்க போகும்போது ஒரு பாறையை பாக்குறாரு. அங்க அந்த இடமே முழுக்க முழுக்க ரத்த கலரியா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. ஒருவேளை ஆதிவாசிகள் இருந்தா அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்ன பலி கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி இவர் நினைக்கிறார். இந்த சம்பவத்தை அவர் பார்த்ததுல இருந்து இவருக்கு சரியா தூக்கமே வரல. ஏன்னா குழந்தைங்களை வேற வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க
இவங்களுக்கு ஏதோ ஆயிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒரு யோசிக்கிறார். என்ன கேட்காம நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இப்படியே சில நாட்கள் கடந்து போயிடுது. ஒரு நாள் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள சரக்கு இருந்திருக்கும் போல அதை எடுத்து ஃபுல்லா அடிச்சுட்டு நம்ம ஆளு டான்ஸா போட்டுக்கிட்டு இருக்க. இவங்களும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு மேலேயும் முழிச்சிட்டு இருக்கிறது நல்லது இல்ல, போய் தூங்குன்னு சொல்லி இவங்களை கொண்டு போய் அந்த டென்ட்டுக்குள்ள விட்டுட்டு இவர் மட்டும் தனியா வந்து போதை தெரியாம அந்த கடலுக்குள்ளேயே போய் நீந்திக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் எழுந்து பாக்குறாங்க, இந்த சமையல்காரரை காணோம். எங்கன்னு சொல்லி தேடி பார்க்க ஒரு சின்ன படகு எடுத்துட்டு அந்த பக்கம் போய் பாக்குறாங்க. வேற ஒரு கரையில அவர் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. அவரோட உடம்ப இந்த பக்கம் திருப்பி பார்க்கும் போதுதான் தெரியுது அவர் இறந்து போயிட்டாரு, இப்ப உயிரோட இல்ல. இதை பார்த்ததுமே இந்த சின்ன பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. உடனே இந்த பொடியை என்ன பண்றானா, அவங்க வந்து அந்த படகுல இவங்க எல்லாம் கூட்டிட்டு வேற ஒரு தீவுக்கு போயிடுறாங்க. இவங்களுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஆறுதல் அவர் மட்டும்தான். அவரும் இப்ப இறந்து போயிட்டதுனால என்ன பண்றதுனே தெரியாம இந்த சின்ன பொண்ணு வேற அழுதுகிட்டே இருக்கா. இவனா நம்ம ஹீரோயினே சொல்லுவோம், ஏன்னா கதை அப்படிதான் போகும். நம்மால ஒரு முடிவு பண்ணிட்டான், இதுக்கு மேல இங்க இருக்கவே கூடாது, நம்ம வேற இடத்துக்கு பேக்கப் பண்ணி போயிடலாம்னு சொல்லி இவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த படகையும் எடுத்துட்டு இவங்க இருக்கிற இந்த தீவுல இருந்து வேற ஒரு தீவுக்கு போயிடுறாங்க. சமைக்கிறது சாப்பிடுறதுன்னு சொல்லி இவங்களோட பொழுதுபோக்கு போய்கிட்டு இருக்கு. ஹீரோ மெல்ல மெல்ல இந்த கடல்ல இருந்து எப்படி அவனுக்கு தேவையான அந்த உணவுகளை எடுத்துக்கிறதுங்கிறதெல்லாம் கத்துக்கிறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இப்போ ஒரு டீனேஜ் வயசு வந்துருச்சு. இவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளும் இவங்களே செஞ்சுக்கிறாங்க. அந்த டென்ட் போறது கூட இப்போ ஹீரோயினும் அந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டாங்க போல இருக்கு. பல வருஷங்கள் கடந்து போனாலும் கூட இவங்களுக்கு நினைவா இருக்கிறது இவங்க வச்சிட்டு இருந்த அந்த சில புகைப்படங்கள் மட்டும்தான். அடிக்கடி அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க, அவங்கள ஹீரோ வந்து எழுப்புறாங்க. நேத்து நைட்டு என்னோட கனவுல சாண்டா கிளாஸ் வந்தாரு, அவரு உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொன்னாரு, வா நம்ம போய் அதை பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோயினை கூட்டு போக இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு துணி பை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஹீரோயினும் இவனும் சேர்ந்து ஓபன் பண்ணுறாங்க. அந்த கடல்ல இருந்து எடுத்த முத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனா அதை எடுத்துட்டு வந்து சாண்டா கிளாஸ் எல்லாம் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா இருக்கணுங்கிறதுக்காக அதை இவங்களுக்கு அவன் கொடுக்கும். ஆனா அப்பவும் ஹீரோயின் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இவன் மேல அவங்க கோவம் பண்றாங்க. நீ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி போய் சொல்றல அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க. ஹீரோ கேக்குறான், எதுக்காக இப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க செலிப்ரேஷன் பண்ற விதமா இந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் ட்ரெஸ் போடுவோம்ல, அந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு காட்டுக்குள்ள இருக்க சில செடிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த செடியில ஹீரோ கொண்டு வந்த அந்த சங்கு முத்தெல்லாம் இருக்குல்ல அதை கட்டி இவங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறா. அங்க இவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இது என்னன்னு தெரியாம ஹீரோயின் இதை பார்த்து பயந்து அலற ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர. ஆனா ஹீரோயின் அவனை இவன் பக்கத்திலே வர வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா இவனுக்கு நீ குளிச்சிட்டு இருக்க இந்த தண்ணிக்கு பக்கத்துல பூராமே ரத்தமா இருக்கு, நான் என்னன்னு வந்து பாக்குறேங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இவனை அந்த இடத்துக்கு வர வேணாம்னு சொல்லி போக சொல்றாங்க. மேபி ஹீரோயின் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க போல தெரியுது. இதனால வரைக்கும் ஹீரோயின் இவ்வளவு கோவப்பட்டு இவன் பார்த்ததே இல்ல, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி இவனுக்கு தெரியல. உடனே அவன் அந்த இடத்துக்கு போயிரு. ஆனாலும் ஹீரோ சும்மா வர மாதிரி ஹீரோயின் கிட்ட துருவி இவன் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதை பத்தி எந்த ஒரு பதிலுமே பேசல. இவன் என்ன பண்றானா, இதனால வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த ஒரு ரகசியம் சொல்லி வச்சதே கிடையாது, ஆனா நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கிற, உங்க கூட எனக்கு பேசவே விருப்பம் இல்லங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ மூங்கில்லாம் வச்சு படகு மாதிரி ஒண்ணு தயாரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இவனையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன வித்தியாசமானதுக்குறங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் என்ன சொல்றானா, உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாம் நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேங்கிற. ஹீரோ கொஞ்ச நாட்களா நீ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுறான். அடுத்தது இவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு இறைய போட்டு நம்மால மீனை பிடிக்க அந்த மீனுக்கு போட்டியா சில சுறா மீன்கள்லாம் வந்து ஹீரோ பிடிச்ச அந்த இறைய அதுவும் சாப்பிட்டு போயிரு. அந்த தூண்டி போட்ட கயிறு வேற ஹீரோவோட கையில இருக்க, அது மொத்தமா இந்த மீன்களை சேர்ந்து இழுத்ததுனால அது இவனோட கையையும் சேர்த்து கிழிச்சு விட்டுருது. சாயங்காலம் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்னோட அம்மா அப்பா எங்க இருப்பாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, அந்த இறந்து போன சமையல்காரர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் சொர்க்கத்தில் இருக்கிறதாகவும் அவங்க பூமிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த வேற வழி இல்ல. ஹீரோவும் அதே பதில சொல்றான். ஹீரோவோட அப்பனும் ஹெவன்ல தான் இருப்பான், அவங்க இங்க வரமாட்டாங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பேசி ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ வெளியே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. இதை கேட்டதுமே இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. அடுத்த நாள் நல்லா மழை அடிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த மூங்கிலால ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ரெடி பண்ணிருப்பான். அதை இவன் வாசிச்சுக்கிட்டு இருக்க. இதை கேட்கும் போது ஹீரோனுக்கு சரியான கோவம் வருது. எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன், அப்போ நீ திரும்ப இதே பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க. பாதி நேரம் சந்தோஷமாகவும் மீதி நேரம் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளோடையும் ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் அந்த கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் திருட்டுத்தனமா ஒளிஞ்சின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இதனால் வரைக்கும் ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு எந்த ஒரு ஸ்பார்க்கும் வந்திருக்காது. இப்ப இவங்களை பார்க்கும்போது வானத்திலிருந்து ஏதோ ஒரு தேவதை வந்து குளிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஏதோ ஒரு வித்தியாசமான உள்ளுணர்வு ஹீரோவுக்கு ஏற்படுது. ஆனா அந்த வார்த்தைகளால அவனுக்கு சொல்ல தெரியல. ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டு இருக்குல்ல, அதுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு பண்றாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவங்க பார்க்க ஒரு பெரிய சிலை மாதிரி ஒண்ணு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சமையல்காரர் ஒருத்தர் இருந்திருப்பாருல, அவர் போய் பார்த்திருப்பாரு. அங்க யாரோ ஒருத்தர பலி கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். அதை பார்த்ததுமே இவர் பயந்துகிட்டு இந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துக்கு தான் இப்ப ஹீரோயின் வந்திருக்காங்க. அங்க அவர் பார்த்த மாதிரியே இங்க ஹீரோயினும் ஒரு விஷயத்தை நோட் பண்றா. இதை பார்த்து பயந்துட்டு உடனே இவ திரும்ப அந்த குடிலுக்கு வந்துடுறா. இதையும் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றா. ஆனா ஹீரோ என்ன சொல்றானா, நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போன, நம்மள தான் அவர் அந்த இடத்துக்கு போக
கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அதையும் மீறி நீ எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். பட் ஹீரோயின் எதுவுமே பேசல. அவங்க நைட்டு தூங்கும்போது வித்தியாசமான ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஹீரோ தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போற மாதிரி இவங்களுக்கு தோணுது. உடனே இவங்க தூக்கத்திலிருந்து கண் முழிச்சிடறாங்க. ஹீரோயின் எதுக்காக இப்படி பயப்படுறான்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல வர ஹீரோயின் இவங்களை கட்டி பிடிச்சுக்கிறேன். ஹீரோ வேற சும்மா இல்லாம ஹீரோயினுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் தனியா போயிடுறான். இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்தது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் வேற இவனை பக்கத்திலே விடல அப்படிங்கிற கோவத்துல நம்மால ஹீரோயின் கூட பேசுறதே நிறுத்திட்டான். நீ எதுக்காக இப்போ என் கூட பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க இவன் எந்த ஒரு பதிலுமே பேசல. ஹீரோ ஒரு தென்னை மரத்துல மேல நின்னுகிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பெரிய கப்பல் பாக்குறான். இங்க இருந்து வெளியே போறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி அவன் ஹீரோயினை கூட்டு வரலாம்னு சொல்லி பக்கத்துல போக அதுக்குள்ள அந்த கப்பல் வேற ஏதோ ஒரு திசையில மாறி போயிடுது. இவங்க இருக்கிற இடத்துக்கு வரல. அப்போ ஹீரோ என்ன பண்றான், அவனே ஒரு சின்ன படகு மாதிரி ஒண்ணு செஞ்சு இங்க இருந்து போலான்னு சொல்லி முடிவு பண்ண அந்த படகு ஒரு கட்டத்துல தண்ணிக்குள்ள மூழ்கி கீழே விழுந்துருது. இதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்க இவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நீ என்ன ரொம்ப கேவலமா பாக்குறல, என்னோட திறமையை நீ ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற இப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துட கடைசியில அது சண்டையாவே மாறி ஹீரோயின் அங்க பக்கத்துல இருக்க ஒரு இளநீ கூட தூக்கி அவன் தலையில அடிச்சாரு. இவன் மயங்கி கீழே விழுந்துட இதுக்கு மேலையும் ஹீரோயின் இவன் கட்டுன அந்த டென்ட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினோட பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே வீசுறான். இது முழுக்க முழுக்க நானே ரெடி பண்ணது, அதனால நீ உனக்கு தனியா ஒரு குடிசையை ரெடி பண்ணி அங்க போய் தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கோவமா பேச இவங்க என்ன சொல்றாங்க, நானும் தானே உங்க கூட சேர்ந்து உழைச்சேன் அப்படின்னா எனக்கும் இதுல சரி பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்ல, நீ தனியா இருந்துக்கோ, நீ எப்ப என்ன அடிச்சியோ அதோடய நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுங்கிற மாதிரி பேசிட்டு ஹீரோயினா அவங்களோட துணி எடுத்துட்டு போய் ஒரு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறைக்கு நடுவுல உட்காந்துக்கிறாங்க. இல்ல தென்னை ஓலை மட்டும் எடுத்து சப்போர்ட் கொடுத்தா அதுவுமே மலையில நனைஞ்சு போய் கீழே விழுந்துடுது. இதை இவன் தூரத்துல இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வேற கூட இல்லாதனால ஹீரோயினுக்கு சரியா எப்படி சமைக்கிறது, தனக்கு தேவையான அந்த உணவுகளை எப்படி தேடிக்கிறதுன்னு கூட தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இவனுக்கு இத பத்தி ஒரு துளி கூட கவலை இல்ல. ஹீரோயின் என்ன பண்றானா, ஒரு சில மாதிரியான ஒரு இடத்த பாத்துருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் இவங்க ப்ரே பண்றாங்க. ஹீரோவுக்கும் இவங்களுக்கு இருக்கிற அந்த சண்டை சரியாகிடுன்னு சொல்லி அங்க போயிட்டு வரும்போது ஒரு மீனை இவங்க கால்ல மிதிச்சிடறாங்க. அது உடம்பு பூரா முள்ளா இருந்திருக்கு. ஹீரோயினோட கால் பூரா குத்தி ரத்தமா வலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட அவங்க சொல்லல. அவங்க தங்கி இருக்க அந்த இடத்துல மயக்கமா படுத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு போய் விசாரிக்க ஏதோ ஒரு பாய்சனஸ் ஃபிஷ் இவங்க கால்ல மிதிச்சிட்டாங்க, அதனால தான் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். வேற வழி இல்லாம ஹீரோயினை எங்கே கொண்டு போறானா, ஹீரோயின் ஒரு இடத்துல போய் ப்ரே பண்ணிட்டு வந்திருப்பால அந்த இடத்துக்கு தான். அங்க போயிட்டு ஹீரோயினுக்கு அவங்களோட உடம்பு சரியாயிடும். அவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் ஹீரோயின் மட்டும் தான். இப்ப சப்போஸ் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த தீவுல தனியா ஒரு மனுஷன் வாழ முடியுமா? ஒரு கட்டத்துல இவன் பைத்தியம் முடிச்சு அங்கேயே செத்து போக வாய்ப்பு இருக்கு. இவனோட வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிட்ட மாதிரி தான் தெரியுது. ஹீரோயினும் ஒரு கட்டத்துல அந்த மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஹீரோயினை இவன் ரொம்ப காயப்பட்டுதான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க அவங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்துட்ட மாதிரி தான் தெரியுது. அடிக்கடி ரொமான்ஸ் பண்றதுன்னு சொல்லி சில பல வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இவங்களோட ஃபீலிங்ஸ் அடிப்படையில தான். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடு ஹீரோயின் அவளோட உடம்புல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை உணர்றாங்க. அவங்க வயிறு இப்போ கொஞ்சம் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பெருசாயிட்டு, ஆனா எதனாலங்கிறது இவங்களுக்கு தெரியல. அப்ப ஹீரோயின் அவங்கள உடம்புலோட ஹீரோ கை வச்சு பார்க்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பாங்க போல தெரியும். இப்படியே கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த சீக்கிரட்டான இடத்துக்கு போறான். அங்க நிறைய ஆதிவாசி மனிதர்களை அவன் பாக்குறான். இவங்க என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு மனுஷனை கொண்டு வந்து அங்க பலி கொடுக்குறான். எதுக்கு? ஒரு பெரிய சிலை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை வந்து இவங்க கடவுளா வழிபடுறாங்க. அந்த கடவுளுக்கு இந்த மனுஷனை இறையா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருது. பயந்து போய் வீட்டுக்கு போயிடும். ஹீரோயினை வேற காணோம், தேடி பாக்குறான். இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் அவங்க வேற வந்திருப்பாங்க போல தெரியும். இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்கனால இவங்களுக்கு என்ன ஆயிடுமோன்னு சொல்லி இவன் பயந்து தேடி பார்க்க ஒரு மரத்துக்கு கீழே ஹீரோயின் நடக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு பிரசவ வலி வந்து ஒரு குழந்தையும் பிறந்துடுது. இந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு கூட இவங்களுக்கு தெரியல. அந்த குழந்தை அழுதுகிட்டே. அப்போ ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயின் சாப்பிட்டு இருக்க அந்த பொருள்லாம் வாங்கி இந்த குழந்தைக்கு ஊட்டி விட ட்ரை பண்ண அந்த குழந்தை எதுவும் சாப்பிடல. என்ன பண்றனே தெரியாம ஹீரோயின் அந்த குழந்தைய தூக்கி இவங்க மடி மேல வச்சுக்கிறாங்க. அப்போ புதுசா ஒரு குழந்தை பிறந்ததுமே பிரஸ்ட் ஃபீடிங் தானே பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த குழந்தையும் இவங்க ரெண்டு பேரும் பத்திரமா பார்த்து வளர்த்துறாங்க. ஆனா ஹீரோ என்ன முடிவு பண்றானா, இது நாள் வரைக்கும் நம்ம இருந்தது சேஃப்டியா இருந்துச்சு, பல வருஷங்கள் நம்ம தாண்டிட்டோம். ஆனா இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லதா படல, நாம இங்கிருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அந்த சின்ன குழந்தையும் இப்போ வளர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு வயசு 1.5 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு தீவுல இருந்திருப்பாங்கல்ல, அந்த தீவை பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. அந்த சமயம் தூரத்துல ஒரு கப்பல் வந்துகிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல யாரா வரான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பங்க தான் தன்னோட மகனை தேடி வந்திருக்கு. மகனை தேடி எல்லாம் வரல, ஒருவேளை இவங்க இங்க இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில ஒரு பூத கண்ணாடி இருக்கு, அதை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல ஹீரோ ஹீரோயின் ஒரு குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கிறத இவர் பாக்குறாரு. இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, தன்னோட மகன் இருந்தாலுமே அவனுக்கு எப்படி ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னா இவங்க நான் தேடி வந்தா ஆளா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இவங்க அதை பெருசா எடுத்துக்கல. பத்தாததுக்கு இவங்க முகத்துல வேற சேரெல்லாம் பூசி இருக்கனால சரியான அடையாளமும் இவங்களுக்கு தெரியல. ஹீரோ என்ன பண்றானா, இவங்க வந்த இந்த தீவுல அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கே போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்றான். அப்போ ஹீரோவோட குழந்தை என்ன பண்ணுது, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் சிகப்பு கலர்ல சின்ன சின்ன பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு இருப்பாள், அதையெல்லாம் ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி ஒரு டப்பா
மாதிரி இருக்கு, அதுக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. அத ஹீரோயின் பார்க்கல. இவங்க அந்த நடு கடல் நின்னுகிட்டு இருக்க ஒரு பெரிய சுறா மீன் ஒண்ணு இடத்துக்கு வருது. அப்போ ஹீரோயின் என்ன பண்றா, அவ கையில வச்சிருக்க அந்த துடுப்பு எடுத்து அந்த மீனை அடிக்க இவங்க ட்ரை பண்றாங்க. இதுல கையில இருந்த துடுப்பு வேற உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு, அதை எடுக்க முடியும். ஹீரோ அவனோட கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா துடுப்பு போட அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப நடுக்கடல்ல இவங்க 3 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போக ஹீரோவோட குழந்தை அந்த சிகப்பு கலர்ல இருக்க அந்த சின்ன சின்ன பழங்களை சாப்பிடுறத ஹீரோயின் பார்த்துட்டா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டா மனுஷங்க இறந்து போயிடுவாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். தன்னோட குழந்தைக்கு இனி என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு ஒரே பயமா இருக்கு. அப்போ ஹீரோ ஒரு முடிவு பண்றான், ஒரு குழந்தையே இல்லாதப்போ நாம மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் சொல்லி அங்க இருக்கிற அந்த பழங்களை இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறாங்க. 2 பேரும் இல்ல 3 பேரும் இந்த படகுல தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த அப்பங்காரன் கண்டுபிடிச்சிட்டாரு. பக்கத்துல வந்து இந்த படகை இழுத்து பார்க்கும்போது எல்லாருமே மயக்கத்துல இருக்காங்க. ஒருவேளை இறந்துக்க கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க, இறந்து போகல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது நமக்கு இன்னும் ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா செகண்ட் பார்ட்ல லீடு கொடுக்கும்போது அம்மா அப்பா இறந்து போயிட்டதாகவும் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இந்த படகுல தப்பிச்சதாகவும் இவங்க காமிச்சிருப்பாங்க. மொத்தத்துல இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம்.